மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார். அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேண்டி வந்தார். அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார். அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்திச் சென்றார். பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு பல வகை பதார்த்தங்களுடன் மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தன் கொடுத்தனுப்பிய மற்றொரு மாங்கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தர். அம்மையார் செய்வதறியாது திகைத்து மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது. மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு அதனை படைத்தார். முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தர், இது ஏது என்றார். அம்மையார் நடந்ததை கூறினார். அக்காரணத்தை பரமதத்தர் நம்பவில்லை. சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார். அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு மறைந்தது. இதைக் கண்டு வியந்த பரமதத்தர், நீ மனித பிறவி இல்லை, தெய்வப் பெண், உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாகாது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாடு சென்றார். பின்னர் மற்றொரு பெண்ணை மணம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார். சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைத்தார். பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது 2வது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார். கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகுமேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார். திருப்பதிகம் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார். கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார். இதனை பார்த்த சிவபெருமான், நீ வேண்டுவன கேள் என்றார். அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வாறே அருளி